Welcome to VL Academy. இந்த வீடியோல issue forfeiture and reissue of shares chapterல other exercise problem number 43 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.120. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக்கை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அஃபிலியேட்டட் லிங்க் யூஸ் பண்ணியும் நீங்க இந்த டெக்ஸ்ட் புக்கை வாங்கிக்கலாம். there's no any extra charges for that. Okay, and இதுதாங்க 43rd ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தோட கான்செப்ட் என்னன்னா பை பேக் ஷேர்ஸ். இந்த பை பேக் ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம காமர்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதுல வந்து என்னன்னா மோர் தென் 50% ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து த கம்பெனி கேன் ஹோல்ட் இட். பேலன்ஸ் 49% வந்து நம்ம பப்ளிக் இஷ்யூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஐ திங்க் அக்டோபர் 1999 அந்த டெக்ஸ்ட் புக்ல நான் ரெஃபர் பண்ணினேன். இப்போவும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி அதை சொல்லிடுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு தியரி பார்ட்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா இந்த பைபேக் ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ் வரையும் அக்செப்ட் பண்ணாமலே இருந்தாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஹியூஜ் அமௌண்ட் அவங்க அதாவது கம்பெனியே வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இந்த பைபேக் அப்படிங்கிறது இப்போ நம்ம சோஃபார் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது சிலர் வந்து ஃபைனல் கால் இல்ல ஃபர்ஸ்ட் கால் வந்து பே பண்ணாம விட்டா, அவங்களோட அமௌண்ட்ல என்ன சொல்றது? நமக்கு தேவையான அளவு ரீஇஷ்யூ பண்றப்போ, அதுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு எக்ஸஸ் அமௌண்ட் வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ, அது என்ன ஆகும்? அ அந்த ரிசர்வ்ஸ் வந்து நெறைய அமௌண்ட் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த அமௌண்ட்ட நம்ம வெளியில குடுக்கணும். அப்படி குடுக்குறதுக்கு தேர் ஷுட் பி சம் ரீசன். ஓகே. அப்படி ஒரு ரீசன் என்னன்னா, அதுதான் இந்த பைபேக் ஆப்ஷன். இந்த பைபேக் அப்படிங்கிறது வந்து ஆ இப்போ அக்டோபர் 31 1998ல இருந்து 98 வரையுமே தே டிட்ன்ட் அலோவ் டூ டூ திஸ். ஓகே. அதுக்கப்புறம் தான் புதுசா ஒரு செக்ஷன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல குடுத்த மாதிரி செக்ஷன் 77 அண்ட் 77A. இந்த தியரி பார்ட்ல வந்து 77A அண்ட் 77Bன்னு போட்டிருக்காங்க. கொஸ்டின்ல வந்து 77 அண்ட் 77Aன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனை புதுசா கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த பைபேக் பண்ணலாம். பட் என்னன்னா அது ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ, அந்த கம்பெனில என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறது அங்க டீட்டெயிலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் நாங்க இவ்ளோ அமௌண்ட் தான் நாங்க பப்ளிக் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப எவ்ளோ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கலாம். அது எவ்ளோ இயர்ஸ் ஒன்ஸ் எலக்ஷன் வச்சு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸா மாத்தலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கும். அது மாதிரி தான் இந்த பைபேக் அப்படிங்கிறத அந்த கம்பெனி பண்ணலாமா வேண்டாமாங்கிறதும் அந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கும். அப்படி வந்து இப்ப கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு அத பத்தின ஐடியாவே இல்லாம இருக்கலாம். பட் திடீர்னு ஒரு சிச்சுவேஷன்ல இட் நீட்ஸ் டூ பி டன். அப்படி இருக்கிறப்போ அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தே கேன் கோ வித் திஸ் பைபேக். ஓகே. ஸோ, இதுக்கப்புறம் பைபேக்னா என்ன அப்படின்னு சொல்றேன். அதாவது கேபிட்டல் ரிசர்வ் வந்து நெறைய அமௌண்ட் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பாதிக்கு மேல அவங்க வந்து அ அப்ளிகேஷன் மணியும், அலாட்மென்ட் மணியும் பே பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணல அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட அத ஃபோர்ஃபீட் பண்ணி திரும்ப ரீஇஷ்யூ பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி ரிசீவ் பண்ண அமௌண்ட் எல்லாம் கேபிட்டல் ரிசர்வ்க்கு தானே போகும். அந்த மாரி அங்க நெறைய அமௌண்ட் வரப்போ, அந்த அமௌண்ட்ட வெளியில போக வைக்கணும். அப்படி போக வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஆப்ஷன் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணேன். இப்ப அந்த ஷேர்ஸ எனக்கு திரும்ப குடுங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு கேஷ தந்துர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வ்ல இருக்கிற கேஷ் எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குடுத்துருவாங்க. அவங்க வச்சிருந்த ஷேர்ஸ் எல்லாம் கம்பெனிக்கே வந்துரும். ஸோ ஆஃப்டர் தட் தே ஆர் நோ மோர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி. ஓகே. இப்ப வந்து அ லைக் என்னன்னா கம்பெனி தான் அந்த ஷேர்ஸ்க்கெல்லாம் ஓனர். இதுல இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா 25%க்கு மேல அவங்க பைபேக் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அதுவும் ஒரு ரூல் இருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னா, Surya Limited has got enough reserves and surplus cash. If it decides to buy back its 25,000 shares of rupees 10 each at a premium of 15 per share. நான் உங்களுக்கு 5 rupees எக்ஸ்ட்ரா வச்சு நான் உங்களுக்கு அமௌண்ட்ட குடுக்குறேன். உங்களோட 25,000 ஷேர்ஸ நீங்க எங்களுக்கே குடுத்துருங்கன்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க. So you are required to pass necessary journal entries as per section 77 and 77A of the Companies Act. நீங்க
என்னோட ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க இல்லஸ்ட்ரேஷனும் ரெஃபர் பண்ணிக்கலாம். தட் இஸ் 26 அண்ட் 27. ஓகே. இப்ப வந்து கிவன் டேட்டாவ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போட்டுடலாம். ஷேர்ஸ் டூ பி பாட் பேக் வந்து 25,000 ஷேர்ஸ். ஸோ அதுக்கு அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10. பைபேக் பிரைஸ் வந்து ₹15. ஸோ அதுல பிரீமியம் வந்து ₹5. அதாவது இந்த ₹15ல ₹10 லெஸ் பண்ணோம்னா வில் கெட் திஸ் ₹5. ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப ஆ கம்பெனி ஹேஸ் சஃபிஷியன்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கேஷ். அதுலேருந்து எடுத்து தான் இதை பைபேக் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இந்த கொஷின்ல கொடுத்துருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ். ஸோ இப்போ இது எங்க இருக்கு? ஜெனரல் ரிசர்வ்ல இருக்கு. ஜெனரல் ரிசர்வ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த ₹2,50,000 இருக்கு. அதை வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு மாத்தணும். அதாவது நிறைய விதமான ரிசர்வ்ஸ் இருக்கும். ஜெனரல் ரிசர்வ் இருக்கும். அப்புறம் வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரிசர்வ்ஸ்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கும். அதுல இப்ப வந்து இந்த 2,50,000 ஜெனரல் ரிசர்வ் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அதை எங்க நம்ம ஃபர்ஸ்ட் மாத்தணும்னா கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ். ஸோ கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி தான். அதே 5 பெட்டி கான்செப்ட் தான். அதாவது என்னன்னா, இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கிச்சன்ல 5 பெட்டி மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சு, அதுல வந்து இப்போ ஜெனரல் ரிசர்வ்ங்கிற பாக்ஸ்க்குள்ள இந்த 2,50,000 இருக்கு. அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். அதுல இருக்கிற 2,50,000 தூக்கி நம்ம கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. அப்போ இப்ப கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் பாக்ஸுக்கு இந்த 2,50,000 போகுது. அதனால அத கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப வந்து என்னன்னா, ஃபார் அமௌண்ட் டியூ ஆன் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டேட் ஆர் பிரீமியம் ஆன் பைபேக் அக்கவுண்ட். ஸோ பிரீமியம் ஆன் பைபேக் அக்கவுண்ட் 1,25,000 டூ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்ல இருந்து என்ன பண்றோம்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ஒரு 2,50,000. ஓகே. அண்ட் பிரீமியம் ஆன் பைபேக் அக்கவுண்ட். அதாவது என்ன? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல இந்த ₹2,50,000 இருக்கணும். பிரீமியம் வந்து 1,25,000. இது 2யும் வந்து 2 அமௌண்ட்டையும் யாருக்கு குடுக்குறோம்னா, டூ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். ஸோ அவங்களுக்கு வெளியில போகுது. நம்ம கம்பெனிய விட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வெளியில போகுது. ஓகே. அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்ப இது இங்க இருக்கிறது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் பிரீமியம் ஆன் பைபேக் அக்கவுண்ட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரிசீவிங் தட் அமௌண்ட். So, debit what comes in is coming in for equity shareholders. So, அதனால அவங்கள டெபிட் பண்ணிட்டு நமக்கு கேஷ் வெளியில போகுது. ஸோ அதனால 2 பேங்க் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஃபார் ரைட்டிங் ஆஃப் பிரீமியம் ஆன் பைபேக். ஸோ இது எங்க இருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட்ல இந்த அமௌண்ட் இருக்கும் 1,25,000. அது வந்து பிரீமியம் ஆன் பைபேக் பாக்ஸுக்கு போகணும். ஓகே. பைபேக் ஆப்ஷன்ல இந்த பிரீமியமையும் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பிரீமியம் நம்ம குடுக்குறோம் இல்லையா? அதிகமா ₹5 வச்சு. அந்த ₹5 வந்து எங்க இருந்து எடுக்கணும்னா, ஷேர் கேபிட்டல்ல இருந்து எடுக்கக்கூடாது. இல்ல கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்ல இருந்து எடுக்கக்கூடாது. செக்யூரிட்டி பிரீமியம்ல இருக்கிற அமௌண்ட்ட எடுத்து தான் நம்ம குடுக்கணும். ஓகே. அதனால தான் அது இங்க இருக்கு. செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட்ல இருந்து வி ஆர் டிரான்ஸ்ஃபரிங் டூ பிரீமியம் ஆன் பைபேக் அக்கவுண்ட். அந்த பைபேக்குன்னு தனி பாக்ஸஸ் வச்சிருக்கணும். ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. Okay. So, being premium on buyback return of out of security premium or free reserves. So, இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் இங்க இந்த 1,25,000 நம்ம இங்கேயே இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதனால அதுக்குன்னு தனி என்ட்ரி நம்ம போட வேண்டியதில்ல. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல் டுகெதர் எவ்வளோ வாங்குறாங்க? 3,75,000. அதுலயே இந்த பிரீமியமும் இன்க்ளூட் ஆனதுனால நமக்கு வந்து இங்க செக்யூரிட்டி பிரீமியம்ல இருக்கிற அமௌண்ட் பிரீமியம் ஆன் பைபேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. அதுல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஓகே. ரைட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இங்க ரெடியூஸ் பண்றதுக்கான என்ட்ரி தான் இது. ஆல்ரெடி நம்ம இந்த 1,25,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாச்சு. பட் அதை இங்க ரெடியூஸ் பண்ணி காமிக்கணும் இல்லையா? செக்யூரிட்டி பிரீமியம்ல இருந்து தான் நம்ம அதை ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கான என்ட்ரி தான் இது. ஓகே. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible.
With this signing off, Dr. Shanti. Thank you once again.